கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்ததை நாம் காண்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த பொழுது சிவந்த சமுத்திரத்தில் வைத்து தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு மோசே வாயிலாக அவர்களை மாரா என்ற இடத்திற்கு நேராக வழி நடத்தினார். மாரா என்ற எபிரேய பதத்திற்கு கைப்பு என்று வேதத்தில் அர்த்தம் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாக வைத்த சோதனை தான் இது. ஆனால் அந்த சோதனையில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயிக்க முடிந்ததுன்னு கேட்டால் இல்லை, அவர்கள் தோற்று போனார்கள். காரணம் என்று சொன்னால், தன்னுடைய தேவைகளை தேவனோடு பேசுகிறதற்கு பதிலாக தங்களை நடத்தி வந்த மோசைக்கும் தேவனுக்கும் விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்மை மாற்றி நிறுத்துகிறது என்று இந்த இடத்திலிருந்து நமக்கு புரிந்து வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் கொரிந்திய சபைக்கு நிரூபம் எழுதும் பொழுது 1வது நிரூபம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார்: அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று. நாம் முறுமுறுக்கும் போது சம்காரனால் அழிக்கப்பட்டு போவோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் நடத்தி வரும் பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நாம் கர்த்தரோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லாமல் நம்மை சுற்றும் இருக்கிறவர்களோடு முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக நாம் தேவனோடு சேர்ந்திருந்து நடந்து வரும்பொழுது கர்த்தர் நம்மை பரத்துக்கு நேராக நடத்தி செல்வார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, இந்த மறுபூமி வாழ்க்கையில் எங்களுக்கு வருகிற சின்ன சின்ன தேவைகளுக்காக, பெரிய தேவைகளுக்காக தேவனிடமோ மனிதனிடமோ நாங்கள் சபையாரிடமோ முறுமுறுக்காமல் நம்முடைய தேவைகளை தினமும் தேவனுடைய பாதத்திலே சொல்லி ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவரே முன்னோட்டி எங்களுடைய யாத்திரை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போனது போல நாங்கள் மாண்டு போகாதிருக்கும்படி உமது கிருபை எங்கள் மேல் பொழிந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.